தொல்லை கஷ்டங்கள் சோண்டிடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வாரும் வேளையில் சோர்கேட்கும் செவியிலே பாரத்திலிருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க பல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி கூரையை வாழ்த்தான், மீட்பருதீரபலத்தான் சத்துருவை வென்றே. என் பயம் யாவும் நீங்கிற்று, இயேசு கை தூக்கினார், முற்றும் என் உள்ளம் மாறிட்டு, ஏசன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் யாதுமே, காத்திடுவார் யாதுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம்.
அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நிறைவாக அமைந்திட நீர் அருள் செய்யும் பிரசன்னத்தினால நிரப்பும் ஆசீர்வதியும் உம் கரங்கள்ல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து கீர்த்தனையிலே 116 பாடல் வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள் இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திருவசனத்தை எங்கும் திரிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம் அதை அறிந்து சொல்வோம், திரிந்து சொல்வோம் அதை அறிந்து சொல்வோம், அறிவீனம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அறிவீனம் என்னும் காட்டை அதமாக்குவோம், அதமாக்குவோம் ஞானமதால் தாக்குவோம், அதமாக்குவோம் ஞானமதால் தாக்குவோம், சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், சிலுவை கொடியை சேர தேடி பிடிப்போம், தேடி பிடிப்போம் அன்பு கூர்ந்து பிடிப்போம், தேடி பிடிப்போம் அன்பு கூர்ந்து பிடிப்போம், இரட்சணிய சீராவுடன் நீதி கவசம், இரட்சணிய சீராவுடன் நீதி கவசம், நீதி கவசம் கையாடுவோம் வசம், நீதி கவசம் கையாடுவோம் வசம், விசுவாச கேடகத்தை மேலுயர்த்துவோம், விசுவாச கேடகத்தை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம் அதை மேலுயர்த்துவோம், மேலுயர்த்துவோம் அதை மேலுயர்த்துவோம், பாவ சோதனை தடைகள் பாசம் நீக்குவோம், பாவ சோதனை தடைகள் பாசம் நீக்குவோம், பாசம் நீக்குவோம் ஆசா பாசம் போக்குவோம், பாசம் நீக்குவோம் ஆசா பாசம் போக்குவோம், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், வீராதி வீரர் இயேசு சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள், சேனை நாங்கள் இயேசுவின் சேனை நாங்கள். அன்பானவரே, நாம் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உருக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பு தெய்வமே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே நீர் தந்திருக்கிற இப்புதிய நாளுக்காக, காலை வேலைக்காக கோடா கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் இடைப்படும் உமது பிரசன்னத்தினால நிரப்பும். ஆண்டவரே, உமக்கு எதிராக செய்த எல்லா விதமான தப்பிதங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உமது பிள்ளைகளாக ஏற்றும் பிரசன்னத்தினால நிரப்பி வழிநடத்தும். ஆண்டவரே, உம் சமூகத்திலே காத்திருக்கிற நேரம் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக அமைந்திடம் அருள் தாரும். உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவர் வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து விட்டு வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம்.
பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 10 வரை. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 தொடங்கி 10 வரை. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டுமென்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே காலை தியானத்துல நாம் சிந்திப்பதற்கான கருப்பொருள், தைரியமான கீழ்ப்படிதலுக்கு திரும்புதல். ரிட்டன் த்ரூ கரேஜஸ் ஒபீடியன்ஸ். இங்கே நாம் படித்த பகுதியில சிந்திக்கலாம். தானியேல் என்கிற இறையடியவர் இப்போ மக்கள் சிறையிருப்பிலே அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் மக்கள் இருக்கிற சூழல், அங்கே கர்த்தருக்கு உண்மையான மக்கள் ராஜாவால அவருடைய அரண்மனையிலே பணி செய்வதற்கு அமர்த்தப்படுகிறார்கள். அதிலே தானியேலை குறித்து நாம் இங்க பார்க்கிறோம். தானியேல் உண்மையுள்ளவர் என்று மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த தரியு ராஜா ராஜ்யம் பண்ணுகிற காலகட்டத்துல அவர் அங்கே தரியு தனது அரசாட்சியின் கீழாக 120 தேசாதிபதிகளை, தேசத்தை மேற்பார்வையிட அவங்களை ஆட்சி செய்யறதுக்கு 120 தேசாதிபதிகளை அவர் அமர்த்தியிருக்கிறார். அதை நம்ம அந்த தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். அந்த 120 தேசாதிபதிகளுக்கும் மேலாக 3 பிரதானிகளை அவங்க கிட்ட தான் கணக்கு கொடுக்கணும். ஆட்சி செய்வதில் அந்த நிர்வாகத்தில் இருக்கிற எல்லா கணக்கையும் இங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மூவரிலே முதன்மையானவராக இருந்தவர் தானியேல். ரொம்ப அங்க தெளிவாய் சொல்லிக்கொண்டே போகிறார்கள். 6ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல, ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 120 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடி அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலமென்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவராயிருந்தார். அந்த தொடர்ந்து பார்க்கிற போது அந்த 3 பேர்ல முக்கியமானவராக தானியேல் இருக்கிறார். ஏன்? தானியேல் உண்மை உள்ளவர். அதை அந்த 4ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும்
சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படும். தானியேல் கிட்ட ஏதாவது குற்றம் பிடிச்சிருந்தோம். எங்கேயோ இருந்து அடிமையா வந்தவன், நம்ம 120 தேசாதிபதிகளுக்கு மேலாக, நம்ம கிட்ட இந்த பிரதானிகளுக்கு மேலாக முதன்மையானவர் இவனை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று தேடினார்கள். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால குற்றம் சுமத்த முடியவில்லை. தானியேல் மீது அவங்களால குற்றம் சுமத்த முடியவில்லை. ஒரு விஷயத்துல தான் பிடிக்கணும் தானியேலை. அது என்ன? தானியேல் பிடிக்கப்பட வேண்டிய நிலைமை அந்த வேத விஷயத்துல தான் முடியும் என்று முடிவு செய்ய. அந்த 5ஆம் வசனம், அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழியல அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். வேத விஷயத்துல தான் தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு முடிவு செய்யறாங்க. அதன் பிறகு அதற்கு ஏற்றபடி ஒரு திட்டம் எடுக்கிறார்கள். யாரும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்கிற ஒரு நிலைப்பாட்டை, என்ற ஒரு தவறான அல்லது களவான தீர்மானத்தை முடிவு செய்யறாங்க. ஒரு திட்டமிடுறாங்க. எப்படிதான் அந்த வேத விஷயத்துலதான் பிடிக்கணும் தானியேலை என்று முடிவு செய்து தரியு ராஜா கிட்ட போய் அதை மிகவும் லகுவா சொல்லி தரியு ராஜாவினிடத்துல அதற்கான ஒப்புதலை வாங்கி விடுகிறார்கள். ஒப்புதலை வாங்கிய பிறகு தரியு அந்த பத்திரத்துல கையெழுத்து விட்டார். அது முத்திரை போடப்பட்டது என்று தானியேலுக்கு தெரிந்த பிறகும், அதுதான் முக்கியம். அங்கே அந்த 10ஆம் வசனத்துல மிக குறிப்பாக, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்பட்டியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். லேவியா, யாராவது ராஜ கட்டளையை அந்த 30 நாள் வரையிலும் ராஜாவை தவிர வேற யாருன்னா வணங்கினா அவங்கள சிங்க கபியில போடப்படணும் என்று சொல்லி அங்கே அவர்கள் ஒரு தாக்கீது, ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி தரியு ராஜா கிட்ட கையெழுத்து வாங்கி விட்டார்கள். ஆனால் தானியேலோ என்றால் அங்கே இப்படிப்பட்ட கட்டளை ராஜ்யம் எங்கும் பிறப்பிக்கப்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகும் தான் முன்பு செய்து வந்தபடியே அரண்மனையிலே அவருக்கு இருந்த அறையில சென்று தினமும் ஆண்டவரை நோக்கி 3 வேளை தவறாம ஜெபித்தார். அதுல அவர் மேல் வீட்டு அறையில சென்று ஜன்னல்லாம் திறந்து எருசலேமுக்கு நேராக ஆண்டவரை நோக்கி 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபம், ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிற ஜெபம், அதை இவர்கள் குற்றமாக எடுத்து ராஜாவினிடத்துல வந்து அங்கே ராஜாவுக்கு முறையீடு செய்யறாங்க. அடிமையா வந்த தானியேல் இங்கே உம்மை தவிர்த்து அவனுடைய தெய்வத்தை தவறாம 3 வேளை தொழுகை செய்யறான், ஜெபம் பண்றாயா என்று சொல்லி அங்கே குற்றம் சுமத்துகிறார்கள். தானியேலை சிங்க கபியில போடுறாங்க. சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டு சிங்க கபியிலிருந்து மீண்டும் வெளியே வந்ததை நாம் அந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறோம். இதுதான் தானியேல். தானியேல் என்றால் ஜெயம், தானியேல் என்றால் உண்மை, தானியேல் என்றால் ஆண்டவரை பற்றி பிடிக்கிற விசுவாசம். இது எப்படிப்பட்ட கட்டளையா? உயிருக்கும் பயப்படாத, உயிரையும் அற்பமாய் எண்ணி ஆண்டவரை தேடுவதிலே மிக தெளிவாய் தானியேல் இருந்தார். அதான் இங்கே நமக்கு தலைப்பு கொடுத்து, தைரியமான கீழ்ப்படிதலுக்கு திரும்புதல். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனவே நான் அரச கட்டளையை மீறுவேன் என்று மிக தெளிவாய் தைரியமாய் தன்னை கீழ்ப்படிதலுள்ள இறை அடியவராய் ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். முதல்ல நாம் சிந்திக்கிறோம் அன்பானவர்களே, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிராய் இருப்பவன் யார்? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல மிக தைரியமாக கீழ்ப்படிந்து அவரை தேடுவோம், அவரிடத்துல திரும்புவோம், கீழ்ப்படிதலோடு அவர் சமூகத்துல காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய குறைவெல்லாம் நீக்கி போடுவார். அரசரே ஆனாலும், அரசாட்சியே எதிராய் நின்றாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது வாழ்வு வளமாகும்.
அது தானியேல் வாழ்க்கையில நாம பார்க்கிறோம். செங்ககவியில போட போறாங்க என்கிற அந்த உயில், அந்த அந்த தாக்கீது எழுதப்பட்டிருக்கிறது, கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது தெரிந்தும் கூட தானியேல் அதை பத்தி கவலைப்படல. அவர் தினந்தோறும் ஆண்டவரை நோக்கி துதித்து ஸ்தோத்தரித்து 3 வேளையும் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதன் விளைவு தானியேலுக்கு வாழ்வு. தானியேல் தானியேலுடைய அந்த நாட்கள்ல தரியு ராஜ்யபாரம் எங்கும் ஆண்டவரே தெய்வம் என்பதை மிக தெளிவான கட்டளையாக பின்பு பிறப்பிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதுதான் தானியேல். நாம் நம்மையும் தாழ்த்தி சீர்தூக்கி பார்ப்போம், ஆண்டவர் கீழ்ப்படிந்து வாழ்வோம், நம் வாழ்விலே மகத்தானதை கர்த்தர் செய்வார். டேவிட் பிரைனார்ட் என்கிற ஒரு ஊழியர், அமெரிக்க தேசத்துல பிறந்தவர். அமெரிக்காவில ஆண்டவருக்கென்று திருப்பணி செய்தவர். அவர் எங்க செய்தார்னா, பூர்வ குடிகள் என்று சொல்லக்கூடிய செவ்விந்தியர்கள் அல்லது அமெரிக்க இந்தியர்கள் மத்தியிலே மிகச் சிறந்த பணியை செய்திருக்கிறார். அவர் ஒரு ஜெப வீரர். அவர் அந்த பூர்வ குடிகள் வாழ்ந்த மலைப்பாங்கான தேசத்துல இடத்துல குதிரை மீது 5000 கிலோமீட்டருக்கு மேலாக குதிரை சவாரி தான் செய்து ஊழியத்தை செய்திருக்கிறார். அவர் பசியினாலும் நோயினாலும் அடிக்கடி பாதிக்கப்பட்டார். அடிக்கடி மிகுந்த குளிரினால பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழலிலும் கூட விடாது ஆண்டவருக்கென்று அவர் பணி செய்தார். ஒரு ரொட்டி வாங்க 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரம் போகணும். அப்படி போய் வாங்கி வருகிற அந்த ரொட்டி சில நேரங்களிலே பூசணம் பிடித்திருமா, அதாவது கெட்டு போய்விடுமா. எப்படியோ அப்படியெல்லாம் அவர் தன் வாழ்விலே மிகுந்த கடினப்பாடுகளோடு அந்த மக்களோடு இருந்து ஆண்டவரை பற்றி அறிவித்து அவர்களுக்கான படி செய்திருக்கிறார். ஒரு முறை அவர் டேவிட் பிரைனார்ட் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாராம். நல்லா தூங்கிட்டு இருக்கிற போது அவர் அண்டையில மிகப்பெரிய விஷமுள்ள பாம்பு நேரா ஒரு தலைக்கு நேரா வந்து நிக்குதான். எல்லாம் மக்கள் தூரமா பாக்குறாங்க. அந்த பாம்பு என்ன நினைச்சதோ தெரியல, மீண்டும் இறங்கி சுத்தி அது பாட்டு பிறண்டு உருண்டு தூர போயிடுச்சு என்று எழுதுகிறார்கள். இப்படி பல நிலையிலே அவரை குறித்து சொல்கிறார்கள். ஒரு விசை மலைப்பாங்கான இடத்துல அவர் பயணிக்கிற போது குதிரை போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு பாறை இடுக்கில குதிரையுடைய கால் சிக்கி கொண்டது. அதனால அவர் அந்த காலை எடுக்க முடியாது. அவரை தூக்கி எறிந்து மிக ஒரு பெரிய பள்ளத்துல உருண்டு உயிருக்கே ஆபத்தான சூழலில் இருந்து காக்கப்பட்டார் என்று சொல்லுகிறார்கள். இப்படி அவர் பல பாடுகளை ஏற்று குளிரிலும் பசியிலும் இருந்து மிக கடுமையான வியாதியினால பாதிக்கப்பட்டு தமது 29ஆம் வயதிலேயே இறை அழைப்பை ஏற்றார் என்று அவர் வாழ்வு முடிகிறது. அவர் மிக நேர்த்தியாக படித்தவர், ஏல் பல்கலைக்கழகத்தில படித்த மாணவர் என்றெல்லாம் அவரை பற்றி சொல்கிறாங்க. ஆனா அவர் தமது 24ஆம் வயதுல தம்மை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்து 5 ஆண்டுகள் 29 அவர் ஆண்டவர் அழைக்க இருக்கிறார். மிக சிறந்த பணியை அந்த செவ்விந்தியர் மத்தியிலே அமெரிக்காவிலே அந்த மலைப்பாங்கான இடத்துல அறிவித்தார். அதனால இந்த நாள்ல அங்க இருக்கிற பூர்வ குடிகள் மேக்சிமம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே, அவர் ஒரு மிகச்சிறந்த ஜெப வீரர். ஆண்டவர் சமூகத்துல மிக கடினமாக இருக்கிற சூழல் எல்லாம் அவர் எப்பொழுதும் அவர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர் என்று சொல்லுகிறார்கள். நாம் சிந்திக்கலாம். தானியேல் ஒரு ஜெப வீரர். தானியேல் ஒரு ஜெயத்தை அந்த ராஜ்யத்திற்கே பெற்று தந்தவர். ஆண்டவர் இரட்சகர் என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய வாழ்க்கை செயல்பாடு அப்படி இருந்தது. நாம் சிந்திக்கலாம். நாமும் கூட ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தும் பொழுது, ஆண்டவரை கீழ்ப்படிதல் உள்ள தைரியத்தோடு அவரை தேடும் பொழுது நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய குறைவெல்லாம் மாற்றுகிறவர். அந்த ஆண்டவரை நோக்கி காத்திருப்போம். நம்முடைய குறைகள் நீங்க போகும். ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் மாறுவோம். ஆண்டவர் சமூகத்துல திருமறையை வாசித்து ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவரிடத்துல நாம் தைரியத்தோடு
கீழ்ப்படிதலுள்ள மக்களாய் வாழும் பொழுது கர்த்தர் மகத்தானதை நம் வாழ்விலும் செய்வார். ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தைகளை நிறைவாக்கி தருவார்கள். ஆமென். நாம் தொடர்ந்து இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரித்து உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சிலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து இணைந்து ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 27வது பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இப்பாடலை பாடி நாம் ஆண்டவரை துதிப்போம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், கர்த்தரே என் பெலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழால் எல்லாம் ஸ்தோத்திரம். நிறைவாக ஜெபித்து நாம் ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். துதிகளுக்கு பாத்திரரே, தூயாதி துயவரே,
அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அடிமைத்தன வாழ்வின் மத்தியிலும் கூட தவறாது உம்மை நோக்கி 3 வேளையும் ஜெபித்த தானியேல் என்கிற ஜெப வீரருடைய வாழ்வு எங்களுக்கு இந்த லெந்து காலங்களிலே ஒரு சான்றாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரை தொழுது கொள்வதனால சிங்க கபியிலே போட போகிறார்கள் என்பதை அறிந்தும் கூட தாம் முன்பு செய்து வந்தபடியே தானியேல் உம்மை நோக்கி ஜெபித்தார். அதனால சிங்கங்களின் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் அந்த நாட்டிற்கே ஆண்டவரே மெய்யான தெய்வம், கர்த்தரே மெய்யான கடவுள் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் வழிநடத்தினீர். அந்த தெய்வம் எங்களோடு இருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் கூட ஒவ்வொருவருமை நோக்கி காத்திருக்கிற ஜெப வீரர்களாய், ஆண்டவரே, கடினமான சூழல்ல கூட தைரியமான கீழ்ப்படிதலோடு உம்மிடத்திலே திரும்பி உம்மையே நோக்கி காத்திருக்கவும் சமூகத்திலே ஜெபிக்கவும் அருள் தாரும். டேவிட் பிரெய்னர்ட் இந்த அமெரிக்க தேசத்திலே செவ்விந்தியர் மக்கள் மத்தியில அவர் ஒரு ஜெப வீரராக திகழ்ந்தும் பணி செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள்ல எங்களை தாழ்த்துகிறோம். இந்த லெந்து நாட்கள்ல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை சார்ந்திருக்கிற மக்களாகவும் சமூகத்துல காத்திருக்கிற மக்களாகவும் நோக்கி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நீர் கிருபை செய்யும் சுவாமி. ஆண்டவர் இயேசுவே, உலகம் எங்கிலும் இருக்கிற அமைதியற்ற சூழலை அறிவீர். இந்த போர் நிலைமை எல்லாம் மாறி அமைதியான சூழல் உண்டாகட்டும், சமாதானம் பெருகட்டும். நாட்டுக்கு நாடு ஆண்டவர் அமைதியின் தூதுவர்களை அனுப்பும் ஐயா. சமாதானத்தை உண்டு பண்ணும். இந்த கூடுகையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே நீர் ஆசீர்வதியும், குறைவெல்லாம் மாற்றும். உம்மை நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் பதில் தாரும். கர்த்தர் நிறைவானதை கட்டளிடும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்களோடு தங்கி தாபரியும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், நிறைவேத்தாரும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினர்களே, ஆண்டவரின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.